Hi friends, summer cooling system, AC service. கஸ்டமரில் பார்த்தீங்கன்னா இப்போது நோ கூலிங் கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்னு பார்க்கலாம். விண்டோ ஏசி 1.5 டன் மாடல் வந்து பேனாசோனிக். மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரிச்சு பைப் எல்லாமே ஃபுல்லாக ரஸ்டான மாதிரி இருக்குது. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, ரோட் சைடு காவா சைடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வரும். ரோட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காவான்றனால ஃபுல்லாக அரிச்சு உங்களுக்கு அந்த காப்பருக்கு ஹோல் உள்ள ஆரம்பிச்சிடும். இப்போ மிஷின் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக்கு, ப்ரெஷர் கொடுத்துருக்கோம். எங்கே லீக்கேஜுன்னு பார்க்கலாம். சர்ஃபை தண்ணியை ஊற்றுறோம், எங்கே லீக்கேஜுன்னு காமிக்கும். கண்டன்சர் காயில் லீக் இருக்குது பார்த்தீங்களா. சர்ஃபு தண்ணி ஊற்றின உடனே அந்த ப்ரெஷருக்கு எப்படி வருது பாருங்கள், பபுள்ஸ் மாதிரி வருது இல்லையா. இதுதான் கேஸ் லீக்கேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிட்டுருக்கு. அதே பார்த்தீங்கன்னா கூலிங் காயிலும் லீக் இருக்குங்க. அந்த ப்ரெஷரோட இந்த சர்ஃபு ஊற்றுறோம், நம்ம மைனூட் பபுள்ஸ் போது பாருங்கள், தெரியுதுங்களா. இந்த ப்ரெஷரில் ஊற்றினாலும் சர்ஃபு தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிடும். கூலிங் காயிலும் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஆல்ரெடி வெல்டிங் அடிச்சிருக்காங்க, இருந்தாலும் திரும்பி செகண்ட் டைம் போயிட்டுருக்கு. இப்போ லீக்கேஜ் ஆன இடம்லாம் ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சிட்டோங்க. லீக்கேஜ் ஆன இடம்லாம் வெல்டிங் அடிச்சாயிடுச்சு, டோட்டலி அடிச்சிட்டோம். அது வெல்டிங் அடிச்சிருக்கோம். கண்டன்சர் காயிலும் அடிச்சாயிடுச்சு, கூலிங் காயிலும் வெல்டிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சுங்க. திரும்பி ப்ரெஷர் ஹோல்டு பண்ணி லீக்கேஜும் செக் பண்ணியாச்சு. இப்போது கேஸ் வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டியதான். கேஸ் சார்ஜிங் நடந்துகிட்ருக்கு, கேஸ் ஃபில் பண்ணிகிட்ருக்கோங்க. R22 கேஸ். கூலிங்லாம் சில்னஸ்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, ஹீட்டும் நல்லா த்ரோவாக போயிட்டுருக்குங்க. $1.5 டன் விண்டோ ஏசி பேனாசோனிக் மாடல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.